ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி டின்னரில் பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இன்றைக்கி டின்னருக்கு பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா பாலக்கீரை குழம்பும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை சாப்பாடு தான். ஆனால் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. சரி, புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கறி தான் பண்ணேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாரும் இது தான் லைஃப்லேயே நாங்கள் இந்த குழம்பை தான் சூப்பராக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வாஷ் பண்ணி வச்ச இல்லையா சிக்கனை அதை போட்டுன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சிக்கன் ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒன்றும் பாதியமாக வேந்தோடனே எடுத்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சோடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் குழம்புன்னு. அப்புறம் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. இது குழம்புன்னு சொல்லலாம், அப்புறம் கறின்னு சொல்லலாம். உங்களுக்கு கட்டியாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃப்ரைன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் 2 டைம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணின்னு அப்புறம் என் வீடியோக்கு லைக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனியன் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் ஃப்ரை ஆனோடனே 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அந்த ஆனியன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கலரிக்கோங்க. இப்போ டொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக வேந்தோடனே நம்ம வேக வச்சோம் இல்லையா சிக்கனை, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கின்னு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் தனியாத்தூள் நிறைய சாப்பிட்றேன் நிறைய கூட போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வீட்டு மிளகாத்தூள்ன்றதுனால காரம் இருக்கும். மிளகாத்தூள் போட்டோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ட்விஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக் தான். நான் பாலக் குழம்பு பண்ணலான்னு யோசிச்சேன் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இந்த பாலக்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டியிருக்கோம். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னா ஒரு 10 ருபீஸ் ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துக்கின்னு அதில் 1/2 பவுட்ரு போடுங்க. மீதி 1/2 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டோன்னே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாலக்கு, நான் பாலக் அரைக்கிறப்பயே தண்ணி ஊற்றிக்கின்னு தான் அரைச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சிக்கோங்க, இல்லை கட்டியாக கூட அரைச்சிக்கலாம் நீங்கள். நான் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் அரைச்சிக்கினேன். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். சிக்கனில் தண்ணி ஊற்றுறப்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. பாலக்கில் உங்களுக்கு வேணால்
நிறைய சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சிக்கனில் ஊற்றுறப்பே நிறைய ஊற்றிட்டு பாலக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அது உங்கள் விஷ் தான். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் உப்பு இல்லை, உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பச்சை வாசனைலாம் போயிட்டு கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு 2 குக்கும்பர் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கும்பர் கட் பண்ணுறதுக்குள்ளே கொழும்பெல்லாம் நல்லா கொச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கும்பரும் பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு. குக்கும்பர் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோன்னே 2 வெங்காயம் எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் பூரி, ராகி தோசை, ராகி பால் இதுக்கெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன். இது எனக்கு வந்து சாப்பாடில் தான் பிடிச்சிச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து நான் வந்து ராகி தோசை அது இது சாப்பிட்டதுனால சாப்பாடுலேயே நைட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பிளேட் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இல்லாமல் கூட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எனக்கு கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தட்டில் வந்து பார்க்குறப்பே சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் பாலக் சிக்கனு, வெள்ளரிக்காய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி டின்னரு. இன்றைக்கி டின்னர் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நானாக செஞ்சுருந்தேன் அந்த மாதிரி தோணிச்சு. எனக்கு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.